இந்தியாவில் உள்ள கோடிக்கணக்கான மாணவர்களின் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கியுள்ள நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு விவகாரம் தற்பொழுது தலைநகர் புதுடில்லியில் மாபெரும் அரசியல் போர்க்களமாக மாறியுள்ளது. மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் உடனடியாக பதவி விலக வேண்டும் என்றும் தேர்வு முறைகேடுகளுக்கு அரசு பொறுப்பேற்க வேண்டும் என்றும் வலியுறுத்தி எதிர்க்கட்சிகளும் மாணவர் அமைப்புகளும் தங்களது போராட்டங்களை உச்சகட்ட தீவிரத்திற்கு எடுத்து சென்றுள்ளனர். ஜந்தர் மந்தர் முதல் பிரதமர் இல்லம் வரை டெல்லியை தற்பொழுது போராட்ட களமாக மாறியுள்ள நிலையில் நாடாளுமன்றமும் இந்த விவகாரத்தால் ஸ்தம்பித்துள்ளது. இதை பற்றி முழுமையான விவரங்களை இப்போது விரிவாக பார்க்கலாம். குறித்த விவகாரத்தில் மத்திய அரசுக்கு அதீத அழுத்தம் கொடுக்கும் வகையில் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்களான ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி வத்ரா மற்றும் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே ஆகியோர் தலைமையில் நேற்றிரவு பிரதமர் இல்லத்திற்கு வெளியே திடீர் தர்ணா போராட்டம் நடைபெற்றது. மத்திய கல்வி அமைச்சரின் பதவிக்காலத்தில் தொடர்ந்து தேர்வுத்தாள் கசிவு சம்பவங்கள் அரங்கேறி வருகின்றன. இதற்கு தார்மீக பொறுப்பேற்று அவர் விலகியே தீர வேண்டும் என தலைவர்கள் முழக்கமிட்டனர். ஆனால் அமைதியான முறையில் போராடிய தலைவர்கள் மற்றும் மாணவர்களை டெல்லி காவல்துறை வரம்பு மீறிய பல பிரயோகம் செய்து வலுக்கட்டாயமாக இழுத்துச் சென்று தடுத்து வைத்தது. இந்த அடக்குமுறைக்கு சசி தரூர் உள்ளிட்ட பல்வேறு எதிர்க்கட்சி தலைவர்கள் தங்களது கடுமையான கண்டனங்களை பதிவு செய்துள்ளனர். இந்த மோதலின் எதிரொலி நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரிலும் அனல் பறக்க எதிரொலித்தது. காங்கிரஸ் கட்சியின் அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களும் மத்திய அரசுக்கு தங்களது பலத்த எதிர்ப்பை காட்டும் விதமாக ஒட்டுமொத்தமாக கருப்புடையில் அவைக்கு வருகை தந்து அதிரடி காட்டினர். மங்களவையில் காங்கிரஸ் எம்பிக்கள் கே.சி. வேணுகோபால் மற்றும் ஹி.பி. ஈடன் ஆகியோர் அவையை ஒத்திவைக்க கோரி தனித்தனியாக ஒத்திவைப்பு தீர்மானங்களை கொண்டு வந்தனர். அவையில் பேசிய கே.சி. வேணுகோபால், இவ்வளவு பெரிய வினாத்தாள் கசிவு மோசடி நடந்த பிறகும் எந்தவொரு பயிற்சி குழுக்கள் மீதோ அல்லது அதிகாரிகள் மீதோ தகுந்த குற்றவியல் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. தார்மீக பொறுப்பை துறந்து கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் இன்னும் பதவியில் நீடிப்பது ஏன் என்று சாடினார். மற்றொரு ஒத்திவைப்பு தீர்மானத்தை கொண்டு வந்த எர்ணாகுளம் எம்பி ஹி.பி. ஈடன், ஜந்தர் மந்தரில் அமைதியான வழியில் நீதியை நாடி போராடிய ஆயிரக்கணக்கான மாணவர்கள் மீது டெல்லி காவல்துறை விரைவு அதிரடிப்படையும் நடத்திய கொடூரமான தடியடி மற்றும் கண்ணீர் புகை குண்டு வீச்சு சம்பவங்களை அடுக்கினார். இந்த அரசியல் அமைப்பு வழங்கியுள்ள பேச்சுரிமை மற்றும் அமைதியாக கூடும் உரிமை அப்பட்டமாக பறிக்கப்பட்டுள்ளது. மாணவர்களை பழிவாங்கும் இந்த தடியடி சம்பவம் தேசத்தின் மனசாட்சியை உலுக்கியுள்ளது என்று ஹி.பி. ஈடன் உணர்ச்சி பெருக்கோடு முழங்கினார். இந்த வினாத்தாள் கசிவு மோசடிக்கு பிறகு மன உளைச்சல் தாங்காமல் நாடு முழுவதும் இதுவரை குறைந்தது 21 மாணவர்கள் தற்கொலை செய்து கொண்டுள்ளனர் என்ற அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. இதனால் ஆத்திரமடைந்த இளைஞர்கள் சமூக வலைதளங்களில் உருவான கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி என்ற பதாகையின் கீழ் ஜந்தர் மந்தரில் அணிதிரண்டுள்ளனர். வேலையில்லாத இளைஞர்களை கரப்பான்பூச்சிகள் என்று தலைமை நீதிபதி சூரியகாந்த் வர்ணித்ததாக கூறப்படும் கருத்தின் நையாண்டியாக இப்பெயர் சூட்டப்பட்டது. இவர்களோடு சமூக ஆர்வலர் சோனம் வாங்சுக்கும் இணைந்து ஜந்தர் மந்தரில் தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார். காவல்துறையின் தடியடியை மீறி அப்ஜித் திப்கே தலைமையில் மாணவர்கள் அங்கே உறுதியோடு அமர்ந்துள்ளனர். தற்பொழுது பாதுகாப்பு கருதி அங்கு எல்லையை காக்கும் PSF துணை ராணுவ படைகளும் குவிக்கப்பட்டுள்ளனர். பாலிவுட் நடிகை பிரீத்தி ஜிந்தா உள்ளிட்ட பல பிரபலங்களும் மாணவர்களின் இந்த நியாயமான போராட்டத்திற்கு தங்களது ஆதரவை வழங்கி வருகின்றனர். மாணவர்களின் இந்த அறப்போராட்டம் டெல்லியோடு நிற்காமல் தற்பொழுது மாநில எல்லைகளையும் கடந்து எதிரொலிக்க தொடங்கியுள்ளது. கொல்கத்தாவில் நடைபெற்ற திரிணாமுல் காங்கிரசின் தியாகிகள் தின பேரணியில் உரையாற்றிய மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி மத்திய பாஜக அரசை தூள் தூளாக்கியுள்ளார். தனது எக்ஸ் பக்கத்திலும் பேரணியிலும் பேசிய அவர், மத்திய அரசுக்கு கடுமையான வெட்கக்கேடு. டெல்லியில் நமது இளைஞர்கள் மீது காவல்துறை நடத்தும் அட்டூழியங்கள் எக்காரணம் கொண்டும் ஏற்றுக்கொள்ள முடியாதவை. எதிர்க்கட்சிகளின் இந்த உள்ளிருப்பு போராட்டத்திற்கு திரிணாமுல் காங்கிரஸ் முழு ஆதரவை வழங்குகிறது. தேவைப்பட்டால் நானே நேரடியாக டெல்லிக்கு வந்து மாணவர்களோடு களத்தில் இறங்கி போராடுவேன் என்று அதிரடி முழக்கமிட்டுள்ளார். மேலும் இந்தியா கூட்டணியின் கீழ் அனைத்து பாஜக அல்லாத கட்சிகளும் ஓரணியில் திரள வேண்டும் என்றும் அவர் அழைப்பு விடுத்துள்ளார். லட்சக்கணக்கான மாணவர்களின் மருத்துவ கனவை சிதைத்த வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் மத்திய அரசு நாடாளுமன்றத்தில் முறையான விளக்கம் அளித்து கல்வி அமைச்சர் பதவி விலகும் வரை தங்களது போராட்டம் ஓயாது என்று ஒட்டுமொத்த எதிர்க்கட்சிகளும் மாணவர் அமைப்புகளும் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளனர். இதனால் தலைநகரில் பரபரப்பு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே செல்கிறது. நாட்டின் கல்வி எதிர்காலத்தையே தீர்மானிக்கப் போகும் இந்த மாபெரும் போராட்டத்தின் அடுத்த கட்ட திருப்பங்களை பொறுத்திருந்தே பார்க்க வேண்டும். இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.